வணக்கம். இன்றைக்கு நம்ம கைரேகை சாஸ்திரத்தில் இந்த விரல்களோட அமைப்பு, இந்த விரல்களில் அமைஞ்சிருக்கிற குறியீடுகளோட பலன்களை பார்ப்போம். இந்த விரல்களோட அமைப்பை வச்சே உங்களோட குணநலன்களை சொல்லிட முடியும். அவங்க கை விரல் அமைப்பை வச்சே ஒரு நபரோட குணநலன்களை பெரும்பகுதி சொல்ல முடியும். ஓகே, நான் ஒரு நாளைக்கு ஒரு விரல் அப்படின்னு சொல்கிறேன். கவனமாக கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ரேக சாஸ்திரத்தை பெரும்பகுதி நம்ம கவர் பண்ணிட்டோன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்குறவங்க எண்ணிக்கை குறைவாக இருக்குது, இருந்தாலும் நான் ஆரம்பிச்சிட்டேனே அதனால் முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு அந்த வியூஸ்லாம் ஒன்றையும் பொருட்படுத்தாமல் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு காரியத்தை எடுத்தால் முடிச்சு கொடுக்கணுன்ட்டு. உங்களோட வரவேற்பை பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் கற்றுக் கொடுக்குறதா இல்லையான்னு யோசிக்கிறேன் நான். சரி, அது தெரிஞ்சால் கைரேகை எளிமையாக இருக்கும். ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு தெரிஞ்சால் கைரேகை ஒன்றும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நீங்கள் அது கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை உங்களுக்கு, இதுக்கே உங்களுக்கு ஆர்வம் இல்லை. ஓகே, நீங்கள் தான் உங்கள் நண்பர்களுக்கு இதை கொஞ்சம் விரிவுபடுத்தணும். நான் போய் விரிவுபடுத்திக்கிட்டு இருக்க முடியும். அதாவது பாடுற கலைஞனுக்கு கீழே மேடையில் நின்று பாடுறவனுக்கு கீழே 4 பேர் உட்காந்துருந்தா அவனுக்கு பாடம் எப்படி இருக்கும், இல்லை ஒரு 4000 பேர் உட்காந்துருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் கொடுக்குற காசு பெருசு இல்லை, அந்த பார்வையாளர் அந்த ஈர்ப்பு தான் பெருசு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா அந்த கவனம், ஒரு கொமேன், உங்களோட கொமேன் தான் எனக்கு ஊக்கத்தை கொடுக்கும். அடுத்த முறை ஒன்று எதோ சொல்லணுன்ட்டு. இருந்தாலும் இருக்கோ இல்லையோ பரவாயில்ல, நான் கை வச்சுட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ. சரி, நான் இதை முழுசாகவே முடிச்சு கொடுத்துட்றேன். இப்போ இன்னைக்கு இந்த விரல் ஆரம்பிப்போம். ஓகே, கட்டை விரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பெருவிரல்னு சொல்லுவாங்க. ஜோதிட மொழியில் சொன்னால் சுக்கர விரல்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கரமேடு இல்லையா, சுக்கரமேட்டில் இருக்கனால சுக்கர விரல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பெருவிரல் அல்லது கட்டை விரல்னு எடுத்துக்குவோம், நம்ம பேசுகிற மொழியிலேயே எடுத்துக்குவோம். இந்த விரல் அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எப்படின்ட்டு, பொதுவாக 2 அங்குலாஸ்தி தான் இருக்கும். எல்லா விரல்லையும் பாருங்கள் 3 அங்குலாஸ்தி இருக்கும், 3 பீஸ் இருக்கும். இதை அங்குலாஸ்தின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது முதல் அங்குலாஸ்தி, 2வது அங்குலாஸ்தி, இது 3வது அங்குலாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விரல்லையும் 3 இருக்கும். இந்த பெருவிரலில் மட்டும் 2 அங்குலாஸ்தி தான் இருக்கும், 1 2 அப்படின்னு இருக்கும். சிலருக்கு அபூர்வமாக 3 அங்குலாஸ்தி கூட இருக்கும். அது கொஞ்சம் அதிர்ஷ்டக்காரங்களாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்குனாக்கா எங்கள் குடும்பத்திலே 2 பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கு, 3 அங்குலாஸ்தி. ஓகே, நான் பெரும்பாலும் அபூர்வம் அந்த மாதிரி பார்க்கறது. அவங்க கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகளாக சில வாய்ப்புக்கெல்லாம் அவங்களுக்கு வர்றதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி பார்த்துருக்கேன், அந்த அமைஞ்சு வர்றதும் உண்டு. ஆனால் அதையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த 2 அங்குலாஸ்தி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. மேலே உள்ள அங்குலாஸ்தி, இந்த பெருவிரல் மேலே உள்ள அங்குலாஸ்தி அவங்களோட மன பண்பாட்டை காட்டுறது. கீழே உள்ளது அவங்களோட கல்வி, செயல்திறன், ஆற்றலை காட்டுறது. ஓகே, மேலே உள்ளது வச்சு அவங்களோட மன வளர்ச்சி, அவங்களோட பண்பாட்டு கூறுகளை தெரிஞ்சுக்கலாம் இந்த பெருவிரலில். கீழே உள்ளது வச்சு அவங்களோட அறிவுத்திறன், செயல்திறன்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த ஒரு விரலை மட்டும் பார்ப்போம். இந்த விரல் இதோட அமைப்பு எடுத்துக்குவோம். ஓகே, இந்த அங்குலாஸ்தி 2 சமமாக இருக்கிறது தான் சிறப்பு. அப்படி இல்லாமல் இந்த அங்குலாஸ்தி இதை விட நீண்டு இருந்துச்சுனாக்கா அவங்க சிந்தனை ஆற்றல் குறைஞ்சவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் முரட்டுத்தனமானவங்களா இருப்பாங்க, விளங்குதா? அதே நேரத்தில் கொஞ்சம் பிற்போக்குவாதியாக இருப்பாங்க. காலத்துக்கு இருப்ப தன்னை மாற்றிக்க முடியாது அவங்களால. இது கீழே உள்ளது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே போல தான். ஒரு நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா இதை காட்டிலும் நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்காது, செயல்திறன் இருக்காது. ஓகே, எதுலேயும் ஒரு பிற்போக்குத்தனம் தெரிகிற மாதிரி இருக்கும். 2 சமமாக இருக்கிறது தான் சிறப்பு. இது 1 பேசிக். 2வது எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலருக்கு இந்த விரல் பார்த்தீங்கன்னா இந்த முனைப்பகுதி முதல் அங்குலாஸ்தி இது அகன்று இருக்கும், கொஞ்சம் அப்படி கும்பாங் பண்ண மாதிரி இருக்கும், அகன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப முன்கோபியாக இருப்பாங்க. சில விரலை பாருங்கள், முனை இப்படி கூர்மையாக இல்லாமல் கொஞ்சம் அகன்ற மாதிரி இருக்கும். அப்படி பாருங்கள், முன்கோபியாக இருப்பாங்க. அதில் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த விரல்
ஓகே. சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வளையும், தாறுமாறாக வளையிறதா இருக்கும். அவங்க ரொம்ப ஆடம்பர பிரியராக இருப்பாங்க, தேவையில்லாத செலவுலாம் செய்கிறவங்களா இருப்பாங்க. நல்ல இயல்பு இருக்கும், பிறருக்கெல்லாம் கொடுத்து உதவுறவங்களா இருப்பாங்க, நம்பி ஏமாந்து போகிறவங்களா இருப்பாங்க. இப்போ சிலருக்கு வந்து இப்படி கொஞ்சோண்டு வளையும், முழுசாக வளையாது, இப்படி கொஞ்சம் தான் வளையும். இப்படி கொஞ்சமாக வளையுது அப்படின்னா ரொம்ப ஸ்டெடியாக இருப்பாங்க, எதையும் திட்டமிட்டு செய்வாங்க, அடுத்தவங்க சொல்றது கேட்க மாட்டாங்க. ஓகே. வீண் ஆடம்பர செலவு செய்ய மாட்டாங்க, தேவையானதுக்கு தாராளமாக செலவு செய்வாங்க. ஓகே. அப்பப்ப கொஞ்சம் விசுக்குன்னு கோச்சுக்குவாங்க. சிலர் கொஞ்சம் சிற்றின்ப பிரியராகவும் இருப்பாங்க. சிலருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி விரைச்சிக்கிட்டு நிற்கும். ஓகே. வளையாது, 1 இன்ச்சு கூட வளையாது, அப்படியே விரைச்சிக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி உள்ளவங்கலாம் ஒரு மன உறுதி கொண்டவங்கன்னு சொல்றாங்க. என் பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா மன உறுதின்றது ஒரு 25%, ஈகோ அதான் 75%. இந்த மன உறுதின்றது ஒரு 25% தான், ஈகோ தான். அதாவது ஒரு நான் வார்த்தை வீம்பு, வீம்பு, திமிர் இல்லை, நாட் திமிர், வீம்பு. நான் பார்த்துருக்கேன் என் அனுபவத்தில், வீம்பு பிடிச்சவங்களா இருக்காங்க, வளையாம. அதாவது அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஒரு உண்மை என்னன்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியுது என்ன செய்யணும். ஆனா கெட்டவங்க இல்லை, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. ஓகே. யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. இதுல பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்க போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஆளாகிறவங்களா இருக்காங்க. இந்த மது அது இதுலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளாகிடுவாங்க. இது இந்த விரலோட அமைப்பு சொன்ன நான் இவ்வளோ நேரமா. ஓகே. இந்த விரல் அமைப்புன்ட்டு இந்த விரலும் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலருக்கு வந்து விரல் ரொம்ப மென்மையாக இருக்கும். அதாவது மற்ற விரல்கள் மாதிரியே சின்ன சைஸாக இருக்கும். இது பெரு விரல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்படி இல்லாமல் சின்னதாக இருந்து இந்த 3வது அங்குலாஸை தாண்டி இந்த 2வது அங்குலாஸ் தாண்டி நீட்டாக இருக்கும். இது இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இந்த ஆள்காட்டி விரலோட 2வது அங்குலாஸையும் தாண்டி இன்னும் நீட்டாக இருக்கும். விரல் மெலிந்து அப்படி நீட்டாக இருக்குனாக்கா ஒரு நல்லதில்லை. அவங்க வந்து ஒரு பழமைவாதியாக இருப்பாங்க, புதிய சிந்தனை ஏற்றுக்க மாட்டாங்க, வீம்பு பிடிச்சவங்களா இருப்பாங்க, முரட்டு குணமாக இருக்கும், நல்ல சிந்தனை இருக்காது, ஒரு குறைபாடு உடையவர்களாக இருப்பாங்க. விளங்கிங்களேன், சிந்தனை ஆற்றல் குறைபாடு உள்ளவங்களா இருப்பாங்க. அதே இந்த விரல் தடிமனாக இருந்து இப்படி நீண்டு இருந்துச்சுனாக்கா, இந்த மற்ற விரல்களோட கொப்பை பண்ணும்போது தடிமன பெருவிரல் பெருசாக இருந்து அப்படி நீண்டு இருந்துச்சுனாக்கா எழுத்தாற்றல் மிக்கவங்களா இருப்பாங்க. கதை, கவிதை, காவியம் எழுதுறதுன்ட்டு, இல்லாட்டினா இந்த பத்திரிக்கை துறையில், இந்த பேப்பர் துறையில், அச்சக வேலையில், இந்த புத்தகம் வெளியிடுறது, பேப்பர் அந்த மாதிரி துறையில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா அந்த மாதிரி துறையில் ஈடுபட்டால் சுருக்கா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அந்த துறை தான் இவங்களுக்கு சரியான துறையாக இருக்கும். 2வதும் எது வந்தாலும் மன உறுதி கொண்டவங்களா இருப்பாங்க. உடல் வன்மை இருக்கும், மன உறுதி இருக்கும். வெறும் மென்மையாக இருந்தால் அவங்க மன உறுதி இல்லாதவங்களா இருப்பாங்க, சுருக்கா தோண்டு போயிடுவாங்க. வெறும் பெருமனாக இருந்தால் மன உறுதி கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த விரல் அப்படி கட்டையாக இருந்துச்சுன்னா, சின்னதாக இருந்துச்சுன்னா, இதே இந்த 3வது அங்குலாஸையும் தாண்டாமல் சின்னதாக கட்டையாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதே நேரத்தில் பெருசாக இருக்கணும், கொஞ்சம் தடிமனாக இருக்கணும், பெருவல் மெலிந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, நல்ல செயல்திறன், நல்ல பண்புக்கூறுகள், இந்த நல்ல அறிவாற்றல், நல்ல சிந்திச்சு செயல்படுற திறமை எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட. இந்த விரல் அமைப்பு அப்படி இருந்துச்சுன்னா அப்படி கட்டைங்க. ஓகே. அப்படி இல்லாமல் சிலருக்கு நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி பார்த்துருக்கேன். இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரல் கீழே உள்ளது மெலிந்து இந்த மேலே இருக்க முதல் அங்குலாசி நல்லா கரலா கட்ட மாதிரி நல்லா அப்படி இருக்கும், பெருசாக இருக்கும்.
நல்லா கரலா கட்ட மாதிரி நல்லா பெருசா, எது இந்த 2வது அங்குலாஸ்தியை விட இந்த முதல் அங்குலாஸ்தி நல்லா கொஞ்சம் நீண்டு கரலா கட்ட மாதிரி இருந்து நகம் சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த திருட்டு, கொள்ளை, வழிப்பறி, இந்த ஆடாத காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல இறங்குறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க. உங்க கை விரலை பார்த்தே சொல்லிடலாம். நம்ம முனை அகன்று இருந்தா முன்கோபியா இருப்பாங்கன்னு சொன்னேன். நீண்டு இந்த முனை சிறுத்து நகமும் சின்ன நகமா இருந்து இந்த முதல் அங்குலாசி நல்லா கனத்து அப்படி பெருசா இருக்குன்னாக்கா, நீண்டு இருக்குன்னா இந்த 2வது அங்குலாசியோட நான் சொன்ன மாதிரி இருப்பாங்க. ஸோ இது இந்த விரலோட வடிவமைப்பு இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வளைஞ்சா எப்படி, பாதினா எப்படி, வளையாம நேரா இருந்தா எப்படி, முனை அகன்று இருந்தா எப்படி, முதல் இது நீண்டு பெருசு இருந்தா எப்படி எப்படி இருப்பாங்க, எத்தகைய குணங்கள் இருக்கும். இந்த முதல் அங்குலாசி பெருத்து இருந்தா நீண்டு இருந்தா எப்படி இருக்கும், 2 எப்படி இருக்கும், 2 சமமா இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். இது இந்த விரலோட தோற்ற அமைப்புலேயே இவ்வளோ குணநலன்களை பிரதிபலிக்கும். அந்த விரலை வச்சே நம்ம பாதி சொல்லிடலாம் அவங்களோட குண இயல்பு, இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு. சரி, இவ்வளவு நேரம் இந்த விரல் அமைப்பு வடிவமைப்போட தன்மையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த விரல் அங்குலாஸ்தியில் இருக்கிற குறியீடுகள் எத்தகைய பலனை காட்டும்னு பார்ப்போம். ஓகே, ஒரு விரலை பற்றியும் 1 மணி நேரத்துக்கு பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு முக்கியமானதை சாராம்சமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நுட்பமாக உள்ள இறங்கலை. ஏன்னா பார்வையாளரோட வரவேற்பு எனக்கு அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. கை வச்சு எடுத்தனால முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டு நான். அதனால அடிப்படையானது மட்டும் சொல்கிறேன். இன்னும் நுட்பமாக உள்ள இறங்கலை. நான் உங்களுக்கு போர் அடிக்குது போல் இருக்கு. சரி, இப்போ விரல் வடிவத்தை சொன்னேன். ஒரு முறைக்கு 2 முறையை போட்டு கேட்டீங்கன்னா விரலை வச்சே சொல்லிடலாம். ஒவ்வொரு விரலும் அவங்களோட குண இயல்பு எப்படி காட்டுது அப்படின்னு. சரி, இப்போ விரல் வடிவமைப்பில் தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி இருந்தா அப்படின்ட்டு. வழக்கமாக பொதுவாக எடுத்துக்கிட்டா அது பருமனா கட்டையாக இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. ஓகே வழங்குதா? சமயம் அப்படி கட்டையாக இருந்து இருக்கு இல்லையா, கொஞ்சம் சிறுத்து இருக்கும். சிறுத்து இருக்குன்னா வாழ்க்கையில் சிக்கல்கள்லாம் கொண்டு வரும். பெருத்து இருக்கும். சரி, ரஃபா பார்த்தா தெரியும். நான் சொன்னதே போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த முதல் அங்குலாஸ்தி எடுத்துக்கும். இந்த நகம் இருக்க அந்த பகுதி இதான் முதல் அங்குலாஸ்தி. இது 2வது அங்குலாஸ்தி. இப்போ முதல் அங்குலாஸ்தியில் இருக்கிற குறியீடுகள் வச்சு அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, அவங்க என்ன குணத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இந்த விரல் இருக்கிற குறியீடுகள்லாம் மாறாது, நிலைச்சி இருக்கும். ஆனால் ஃபாரெவர் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் பெரும்பாலும் குறியீடு தென்படாது. சிலருக்கு இருக்கு, அந்த குணம் உள்ளவங்களுக்கு அது வெளிப்படுத்தும். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த குறியீடு இருக்கிறதுனால தான் அவங்க அந்த குணத்தை கொண்டிருக்காங்களே, அந்த குணம் இருக்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த குறியீடு. இந்த குறியீட்டை கொண்டு தான் நம்ம அந்த குணத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அவங்களுக்கு இந்த குறியீடு இருக்கனால தான் அந்த குணம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த குணம் இருக்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த குறியீடு. அந்த குணம் இல்லைன்னா இந்த குறியீடு இருக்காது. சரி, இதுல ஒரு முக்கோண குறி இருந்துச்சுன்னா, இதே முதல் அங்குலாஸ்தியை சொல்றேன். இந்த முதல் அங்குலாஸ்தியில ஒரு முக்கோண குறி இருந்துச்சு அப்படின்னா அறிவியல் ஆராய்ச்சி துறையில பெரிய மண்டையா இருப்பாங்க, சயின்டிஸ்டா இருப்பாங்க. ஆராய்ச்சி செஞ்சு புதிய கண்டுபிடிப்புகள் கொடுப்பாங்க. அதனால பரிசு பாராட்டலாம் பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. இது முக்கோண குறி இருந்தா. அப்படி சதுர குறி இருந்துச்சுன்னா ஒரு எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும்ன்ற அந்த ஆர்வத்தில் செயல்படுறவங்களா இருப்பாங்க, விடாமுயற்சியோட. ஆனா மற்றவங்களோட சந்தோஷம் சுகதுக்கத்தை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கொடுமைக்காரங்களா இருப்பாங்க, அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே சதுர குறி இருந்துச்சுன்னா தன் காரியம் தான் பெருசு இருப்பாங்க. இதே அங்க ஒரு வட்டக்குறி இருந்துச்சுனாக்கா கொடுத்த பொறுப்பை எப்படியும் செஞ்சு முடிப்பாங்க சிறப்பா. அவங்க கவனம் பூரா அதில் தான் இருக்கும். அங்க நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலாம். ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா
அதை எப்படியும் முறையாக சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க, பாதியில் கைவிட மாட்டாங்க. ஓகே. அப்படி இல்லாமல் அங்கே ஒரு பெருக்கல் குறி இருந்துச்சுனாக்கா ஒரு தீய செயல்பாடுகள் தீய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க, பொதுவாகவே சொல்லிடலாம். அப்படி நட்சத்திர குறி இருந்துச்சுனாக்கா வேணுதா, அதுவும் அப்படிதான் தீய பழக்க வழக்கங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க, நல் இயல்பு அவங்க கிட்ட பார்க்க முடியாது. இது 2 நட்சத்திர குறி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீண் வம்பாடுறது, அடுத்தவங்களுக்குள்ள நண்பருக்குள்ள வம்பு மூட்டி விடுறது, சொந்தக்காரன் உடன்பிறப்புக்கெல்லாம் சண்டை போட்டு கோச்சி சிலுப்பிட்டு நிற்கிறது, இந்த மாதிரி குணத்தை வெளிப்படுத்துவாங்க. 2 நட்சத்திர குறி இருந்துச்சு. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இருக்கு. அங்கே பாய்கூறி இருந்துச்சுன்னா, அதாவது வலை மாதிரி வலை பின்ன மாதிரி அப்படி பாய்கூறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண் கையில் இருந்தால் மனைவியால் வஞ்சிக்கப்படுவான், மனைவியே துரோகம் பண்ணுவான். பெண் கையில் இருந்துச்சுன்னா கணவனால் வஞ்சிக்கப்படுவாள், கணவனே துரோகம் பண்ணுவான். அப்போ அந்த கையில் அந்த மாதிரி ரேகை இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பெண் கையில் இருந்தால் கணவனால் வஞ்சிக்கப்படுவாள், ஏமாற்றப்படுவாள். மனைவி கையில் இருந்துச்சுனாக்கா கணவனால் ஏமாற்றப்படுவாள், கணவன் கையில் இருந்தால் மனைவியால் ஏமாற்றப்படுவான், வஞ்சிக்கப்படுவான். இப்போ நிறைய சம்பவங்கள்லாம் பேப்பரில் படிக்கணும், இந்த யூடியூப்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் விரலை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சரி, இது இந்த மேலே இருந்துச்சுன்னா. இது தவிர்த்து இந்த முதல் இதில் வந்து ஒரு 1 2 3 1லேருந்து 3 கோடு வரைக்கும் அப்படி நேராக இருந்துச்சுனாக்கா, இந்த நேர்கோடு இருந்துச்சுன்னா மன உறுதி கொண்டவங்களா இருப்பாங்க, எந்த காரியத்திலையும் மன உறுதியோடு செஞ்சு முடிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி நேர்கோடு 1 கோடோ 2 கோடோ 3 கோடோ இருந்துச்சா, அதை விட்டுட்டு 3 கோட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அறவே மன உறுதி இல்லாதவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு துன்பம்லாம் பட்டுன்னு நோக் அவுட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த விரல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாமல் சிலருக்கு இப்படி குறுக்கு கோடு இருக்கும், இப்படி இருக்கும், இந்த மாதிரி இந்த ஏங்கல் இப்படி வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்குனாலே அவங்க எடுக்கிற காரியங்கள்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். பெருமுயற்சி பண்ணி தான் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறணும். ஒரு முறைக்கு 3 முறை 4 முறையாக முயற்சி இருக்கும். அதுலேயும் இன்னொரு பியூட்டி என்னன்னா, அப்படி இருக்கிற அந்த ரேகையும் பிளவுபட்டு இருந்துச்சுன்னா, இல்லைன்னா கிளை கோடு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரேகையில் ஒரு முறைக்கு 3 முறை இல்லை, ஒரு முறைக்கு 10 முறையாக போராடணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஜஸ்மே அதுக்கும் உத்தரவாதம் இல்லை, அவங்க எடுக்கிற காரியம் வெற்றி பெறணும். நிறைய தடங்கல்கள்லாம் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டி வரும். இது முதல் அங்குலாஸ்தியில் குறியீடுகள் இருந்தால் எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி அவங்க வாழ்க்கை போவோம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப வேகமாக பேசணும், ஓகே விளங்குதா? ஸோ நீங்கள் வந்து ஒரு முறைக்கு 2 முறையை போட்டு கேட்டிங்கன்னா மனசில் பதிஞ்சிடும். அப்போ ஒருத்தவங்களோட விரலை பார்த்தே அவங்களோட குண இயல்பு சொல்லிடலாம். அப்படி கையை காட்ட சொல்லி கையை இப்படி வைக்க சொல்லிடலாம் அவங்க குண இயல்பு என்னன்னு ஒட்டு மொத்தமாக. முறையை கேட்டுட்டு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ 2வது அங்குலாஸ்திக்கு போவோம். இப்போ 2வது அங்குலாஸ்தியில் இருக்க அடையாளங்கள் பார்ப்போம். ஒரே ஆர்டரில் சொல்லித்தரேன். 2வது அங்குலாஸ்தியில் ஒரு முக்கோண குறி இருந்துச்சுனாக்கா, ஓகே, இந்த அறிவியல் ஆராய்ச்சி தான் 2வது அங்குலாஸ்தியும் முக்கோண குறி இருந்துச்சுன்னா அறிவியல் ஆராய்ச்சி வேணுதா, இந்த துறைகளில் வந்து சிறந்து விளங்குவாங்க. எனக்கு இந்த எடிசன் ஐன்ஸ்டீனுக்கெல்லாம் அங்கே அந்த மாதிரி முக்கோண குறி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் சதுரக்குறி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீதி நியாயம் நேர்மை சத்தியம் தர்மம் சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி நீதி நியாயங்களை கட்டுப்பட்டு வாழ்றவங்களா இருப்பாங்க, கட்டுப்பாட்டுக்குரியவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அங்கே வட்டக்குறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கடவுள் பக்தியோடு ரொம்ப நீதிமானா வாழ்வாங்க. 2வது அங்குலாஸ்தியில் இருந்தால் முதலுக்கும் 2வதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்படி இல்லாமல் அங்கே ஒரு பெருக்கல் குறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுயநம்பிக்கையே இல்லாமல் ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி தான், யாருக்காச்சும் வேலைக்காரனாக இருப்பாங்க, அந்த எடுபுடி வேலைக்கார மாதிரி இருப்பாங்க.
ஒரு பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா. ஒரு ஒரு பெருக்கல் குறிக்கு மேலே இப்போ 2 பெருக்கல் குறி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் நம்பர் கேங்ஸ்டராக இருப்பான், கொலை வெறி கொண்டவனாக இருப்பான். ஓகே, யாருக்காச்சும் அடியால வேலை செய்கிறவனா இருப்பான், வெட்டுப்பலி குத்துப்பலி அப்படின்னுட்டு. யாரே முதலாளிக்காக வேண்டி, பாஸுக்காக வேண்டி இவர் கொலை பலியெல்லாம் இறங்குறவராக இருப்பார். அப்போ கையை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பெருக்கல் குறி இருக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவனா எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப நம்பி முதலாளிக்காக நம்பி இவனுங்க கெட்டு அழியிறது. நட்சத்திர குறி இருக்குன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கூட ஒழுக்கத்தையே எதிர்பார்க்க முடியாது. இந்த ஒரு தீய இயல்பு கொண்டவனா, கெட்ட பண்புகள் கொண்டவனா தான் இருப்பான். அப்படி இல்லாமல் அங்கே ஒரு வளக்குறி அல்லது பாய்க்குறி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவங்ககிட்டயும் நல்ல ஒழுக்கத்தை, நல்ல இயல்பு, நல்ல பண்பு எதிர்பார்க்க முடியாது. 1ஆம் நம்பர் அயோக்கியனா இருப்பான். சரி, அப்படி இல்லாம இங்க அதே போல கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நேர்கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோடு, 2 கோடு அல்லது 3 கோடு வரைக்கும் இருந்தா மன உறுதி கொண்டவங்களா இருப்பாங்க, ஒரு நிலையான சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க, நிலைச்ச சிந்தனை ஆற்றல்ட்டு, ஒரு தெளிஞ்ச எண்ணம், தெளிஞ்ச முடிவு எடுக்கிறவங்களா. 3க்கு மேற்பட்ட கோடுகள்லாம் இருக்குனாக்கா 1ஆம் நம்பர் குழப்பவாதியா இருப்பான், எல்லாத்தையும் போட்டு குழப்பி விட்டு போயிடுவான். அப்படி இல்லாமல் இப்படி குறுக்கு கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் நம்பர் விவாதம் பண்றவனா இருப்பான். இப்போ சில கையில் அதெல்லாம் பார்க்கலாம், குறிப்பா அந்த குறுக்கு கோடு இருந்துச்சுனாலே. அதாவது நம்ம எதோ சொன்னோம்னா கண்டிப்பா அது ஒரு வெட்டி பேசணும், வெட்டி பேசாட்டினா உனக்கு தூக்கம் வராது, சாப்பிட்டு செரிக்காது உனக்கு. இப்போ வீட்டில் நீங்கள் பாருங்களா, அம்மா எதாவது சொன்னாங்கன்னா ஏற்று பேசுகிற பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் கையை பிடிச்சி பாருங்க. அங்கே இப்போ குறுக்கு கோடு ஒரு 2 கோடாச்சும் இருக்கும், ஒரு கோடு 2 கோடாச்சும் இருக்கும். பெரும்பாலும் இந்த 4ஆம் தேதி பிறந்த கேஸு, இந்த 13ஆம் தேதி, இந்த 22ஆம் தேதிக்கெல்லாம் கொஞ்சம் அந்த கோடு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க பேசாட்டினா அவங்க சுழி சும்மா இருக்காது. இது விதண்டாவாதம் பண்ற அடையாளம். எதிர்பேச்சு பேசுவாங்க. அப்படி அந்த கோடு அப்படி இருக்கிற அந்த இது அதுல இருந்து ஒரு கிளை ரேகை மாதிரிலாம் பிரிஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அவங்க எடுக்கிற முயற்சிகளை தோல்வியில கொட்டி தள்ளி விட்டுரும். சரி, இதோட ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இந்த ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை தோன்றி மேல முதல் அங்குலாசி வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை தோன்றி இந்த முதல் அங்குலாசி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ரேகை இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா ஆயுதங்களால் கொல்லப்படுவாள். அப்ப கையில ரேகை இருந்துச்சுன்னா பாருங்க, அப்ப அந்த மாதிரிலாம் இருக்குன்னா வேணாம், அந்த மாதிரி பொண்ணு பையனை கட்டாதீங்க. திடீர்னு கொலை பலியே உங்க மேல விழுந்தாலும் விழுந்துரும். இல்லை சொல்ல முடியாது, நீங்களே குத்தினாலும் குத்துவீங்க, குடும்ப பிரச்சனைன்ட்டு. ஓகே, அப்படி இல்லாம அந்த ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை தோன்றி இந்த முதல் அங்குலாசி வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆயுள் ரேகைன்னு தோன்றி முதல் அங்குலாசி வரைக்கும் வந்துருந்துச்சுன்னா, அந்த முதல் அங்குலாசி உள்ள பூந்து இருந்துச்சுன்னா கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை இருக்காது. குடும்பத்தில் எப்பயுமே போராட்டமா இருக்கும். அடிக்கடி பொண்டாட்டி கோச்சிட்டு பிரிஞ்சு போறது, புருஷன் கோச்சிட்டு பிரிஞ்சு போறது அப்படின்னு இருக்கும். அமைதியே இருக்காது குடும்பத்தில். அந்த கோட்டில் ஆயுள் ரேகைன்னு முதல் அங்குலாசிக்கு போன அந்த கோட்டில் ஒரு பெருக்கல் குறி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், குடும்ப அமைதி நிம்மதி மட்டும் கெட்டு போகுது, டைவர்ஸே ஆகிடும். அப்படின்னா அந்த திருமண ரேகையில மட்டும் டைவர்ஸை குறிக்க முடியாது, இதுலயும் டைவர்ஸை கணிக்க முடியும் நம்மளால. வெறும் அந்த இடம் தான் அது முக்கியமான இடம், இதெல்லாம் துணை இடங்கள். அப்ப அங்க ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குன்னா இங்க இதையும் கவனிக்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணும். அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சரி, இன்னைக்கு இந்த பெருவிரல் கட்டை விரலை பத்தி சொன்னேன். ஓகே, இந்த விரலோட அமைப்பு, இந்த அங்குலாஸ்தியோட அமைப்பு, விரலோட வடிவமைப்பு, அங்குலாஸ்தியோட அமைப்பு எப்படி இருந்தா கோவக்காரங்களா இருப்பாங்களா, ஒரு கள்ளத்தனம் கொண்டவங்களா இருப்பாங்களான்னு இந்த விரலோட வடிவமைப்பு, விரலோட அந்த வளைவு நெளிவு எல்லாத்தையும் சொன்னேன்.
இது தவிர்த்து இப்போ அதில் இருக்க குறியீடுகளை பற்றி பிரித்து சொன்னேன் நான் தெளிவாக. இப்போ இதே போல தான் ஒவ்வொரு விரலையும் நம்ம பார்க்க போகிறோம். அதோட வடிவமைப்பு, அதோட இயல்பு, அதோட வளைவுத்தன்மை, இன்னும் இதில் குறுக்க லூபாங்கலாம் வருது. இப்போ அதெல்லாம் என்ன பண்பை காட்டுது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விரலாக படிக்கும்போது இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு விரல் வேண்டாம், நான் இன்னொரு 2 நாள் கழிச்சு தான் இன்னொரு இது போடுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறையை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரே நாளில் நான் எல்லாத்தையும் கூட இது சொல்லிட்டு போயிடுவேன், பிரயோஜனம் இல்லை. இப்போ சிலர் போடுறாங்க ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு முக்கோணம்னு வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு விடுறாங்க. அந்த மாதிரிலாம் போட்டால் இது மெகா சீரியல் மாதிரி தான் ஓடும். அப்படி இல்லை, ஆர்வம் உள்ளவங்களுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க போட்டு கேட்டு அவங்க கற்றுக்கலாம். ஒரு வித்தை கற்றுக் கொடுக்கணும்னா சுருக்க கற்றுக்கணும். இப்போ ஜாதகம்லாம் பார்க்குறீங்கன்னா அது எடுத்து அதை கணிச்சு எல்லாம் கொண்டு போய் பஞ்சாங்கம்லாம் வேணும். அந்த இதுக்கு அப்படி இல்லை, பார்க்குற இடத்துல கைப்பிடிச்சு சொல்லிட்டு போயிடலாம். அந்த நுட்பங்கள் தெரிஞ்சுன்னா அப்புறம் ஒன்னோட ஒன்று நீங்களே பொருத்தி பார்த்தா இது இப்படி இருக்குன்னு அப்புறம் இது நீங்கள் அனுமானிக்க தெரியணும். சில விஷயங்களுக்கு கொஞ்சம் அஃபால் பண்ண வேண்டியதான் இருக்கும். இப்போ ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சு அதை அஃபால் பண்ணுவேன்னா அனுமானிச்சே போயிடலாம். இப்போ தெருல வெறும் இது மட்டும் தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் அஃபால் பண்ண வேண்டியதான் இருக்கும். ஒரு வித்தை கற்றுக்கணுன்னா கொஞ்சம் மெனக்கடணும். இப்போ எனக்கெல்லாம் மட்டும் நான் வகையை இறந்துச்சு 1976 75 இருந்து இந்த துறையில் நோண்டிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த ஒரே நாளில் ஒரே வருஷத்தில் பார்த்து கேட்டு படித்து உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். நான் இல்லை, எவ்வளோ வருஷத்து இது உள்ள செலவு பண்ணியிருக்கேன். இப்போ தான் துணிஞ்சு பேசுகிறேன். முன்பெல்லாம் சும்மா கை நீட்டினா பார்த்து சொல்லுவான், அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த ஒரு விரலை பற்றி தெரிஞ்சு இதுலையும் எதுவும் சந்தேகம் இருக்குது, மாறுபட்ட ரேகைகள் இருக்குது அப்படின்னா கொமெண்டில் போட்டு கேளுங்க. உங்கள் கொமெண்ட் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் ஒன்றும் இருக்க மாட்டுது. சரி, பரவாயில்ல, நீங்களாவே இருங்க, நான் நானாகவே இருந்துறேன். இனிமேல் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு எதுவும் பிரயோஜனம் இல்லை. நான் எடுத்துட்டேன், முடிச்சு கொடுத்துட்றேன். சரி, இன்றைக்கு இந்த அளவில் இந்த விரலோட நிப்பாட்டுவோம். இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த ஆள்காட்டி விரலுக்கு வரேன். சென்று வென்று வாருங்கள்.